பணத்தை எல்லாம் பங்கு போட்டுக்கிட்டீங்களாக்கா? ஐயோ சார், பங்கெல்லாம் ஒன்னும் போட்டுக்கல செட்டியாரே. பின்ன எங்க ராஜா போச்சு அந்த பணம்? போயிடுது. போயிந்தி? இட்ஸ் கான். இது வந்துட்டு நம்ம அம்மன் கோயில் பிரசாதம், இது வந்துட்டு நம்ம மாரியம்மன் கோயில் பிரசாதம், இது வந்து நம்ம அனுமார் கோயில் பிரசாதம், இது வந்துட்டு முருகன் கோயில் பிரசாதம். இது என்ன பண்றது? Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. ஓ மேகி, எங்கம்மா போயிருந்த? ராத்திரி பூரா உனக்காக நாங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? இப்படியா போய் ஊர் சுத்திட்டு வருவே? போறதான் போற, தாத்தாட்ட சொல்லிட்டு போலாம்ல, அறிவில்ல? ஆக்சுவலா கிராண்ட்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல? இல்லையே, நான் நல்லா இருக்கேனே, எனக்கு ஒன்றும் உடம்புக்கு இல்லையே. இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஓ மை டியர், நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலா உங்களுக்கு உடம்பு சரியில்லைல, அதனால நான் என்ன பண்ணேன்னா நைட்டே மெடிக்கல் ஷாப்க்கு போய் நான் வெயிட் பண்ணி பார்த்தனா, அப்ப பார்த்த அந்த ஆளு கடையை மூடிட்டு போயிட்டா. சோ நைட் எல்லாம் நான் அங்கேயே உட்கார்ந்து வெயிட் பண்ணி காலையில தான் உங்களுக்கு மருந்து கிடைச்சது, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏண்டி இப்படியா உன் தாத்தா கிட்ட புழுகுவ? அடி பாவி, இப்படியா உன் தாத்தா கிட்ட புழுகுவ? ஏய் சும்மா இருந்தா வெட்டி பசங்களா. என்னோட பேத்தி எனக்காக கஷ்டப்பட்டு ராத்திரி பூரா சுத்தி எனக்காக மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறா. நீ வட சொல்ல நவருங்கடா. இப்படியெல்லாம் போய் சொல்லுவாங்களாடா? நாம போய் சொல்றடா, நான் கூட இப்படி சொன்னதே இல்லடா. போட்டு குடுக்குறீங்களா? நான் ஆக்சுவலா நைட் என் பாய் ஃப்ரெண்டோட டிஸ்கோதேக் போயிருந்தேன். என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னேன்ல. நானும் சொன்னேன்ல. என்ன கை கட்டுனது வாய் கட்டலையா? சி நாயவா. உள்ள போய் பார்க்கலாம்டா. என்னடா மாப்பிள்ள, ஆளே காணோம்? இங்கதான் இருப்பான், வருவாருடா. ஏய் யாரா உள்ள? என்னவா இது? கனவுல பார்த்த மாதிரி இங்க வந்து 2 பேர் நின்று இருக்காளே. சரி, தைரியத்தை வர வச்சுன்னு பேசுவோம். ஏ யாரா குனிங்களா? ஏண்டா வீட்டுக்குள்ள ஏண்டா கூலிங் கிளாஸ் மாட்டி நடைகிற? இது என்ன நாய் சங்கிலி மாதிரி கழுத்துலடா? என்னவா வேணும் உங்களுக்கு? மாமே என்ன வேணும் மாமா? 1 கிலோ வெங்காயம் கொடு. 1/2 கிலோ தக்காளி சேர்த்து போடு. இல்ல 100 கிலோ மிளகா போடு. ஐயோ என்ன உளறிட்டு இருக்கேள்? என்னவாக்கும் வேணும் உங்களுக்கு? யார் நீங்கெல்லாம்? என்னடி முழிக்கிற? அடியே என்னடி சுத்தி சுத்தி பாக்குற? ஒன்னதாண்டி. என்னையா? ஏண்டா எப்போ அதுதானே எல்லாரும் அப்படி கூப்பிடுவா, என்னமே கூப்பிட்டு இருக்க? எதுக்கு? ஏய் நெஞ்சில உள்ள மஞ்சா சோறு எடுக்கிறதுக்கு. ஷோ நீங்க 2 பேரும் பிச்சைக்காரங்களா? ஏண்டா ஆத்துக்கு வெளியில நிக்க கூடாதா? வீட்டுக்குள்ளாரே வந்துடுறதா? சரி சரி, வெளியில போய் இருங்கோ, நான் போய் மஞ்சா சோறு எடுத்துன்னு வந்துடுறேன். மாப்பிள்ள நல்ல சோக்கா பேசுறான்ல? ஆமா ஆமா மாப்பிள்ள, மச்சான் உன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஏண்டா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலாம், பேங்க்குக்கு தானடா வரணும். உன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வந்திருக்கோம்டா. என்னவாக்குது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாடா வாடின்னு கூப்பிட்டு இருக்கேள். என்ன பொம்மலாட்டி இல்லாத வீடுன்னு வந்து ஆடின்னு இருக்கேளா? போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவேன் உங்க 2 பேரையும். ஏண்டா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு வர வேண்டியதுடா, ஆத்துக்கு ஏண்டா வந்திருக்கேள்? ஏ வாத்து, உன் ஆத்துக்கு வந்ததே உன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணதான். மாப்ள சூப்பரா பேசுறா மாப்ள. ஆமா ஆமா, இங்க பாருங்கடா, உங்க 2 பேர்ட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேக்கு நாடி இல்லை. நேக்கு தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். இங்க பார். ஐயோ என்னடா இது? அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி ஆளையே க்ளோஸ் பண்றதுக்கு கத்தி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதான் டெட் அக்கவுண்ட். டெட் அக்கௌண்டா? செட்டியாரா தெரியுமா? செட்டியாரா? சத்தியமா எனக்கு எந்த செட்டியான்னு தெரியாதே. டெட் அக்கவுண்ட் 15 லட்சம். ஐயோ போலீஸ் கார் கொப்பரம் செட்டி 15 லட்சம், அதான் தப்பிச்சு போயிட்டாரேடா. இந்த கதையெல்லாம் விடாத. ஏய் என்னடா நீ பாட்டு உளறிட்டு இருக்க? அதே செட்டியார் தான்.
அன்னைக்கு போலீஸ்ல நான் மாட்டினப்ப அந்த பணத்தை எல்லாம் நீ தானே ராஜா எடுத்துட்டு போன. என் பணத்தை எல்லாம் எங்கடா வச்சிருக்க? ஐயோ செட்டியாரே, 5 லட்ச ரூபாய மேகி எடுத்துன்னு போயிட்டா. மீதி 10 லட்ச ரூபா ஃப்ளஷ் ஆயிடுச்சு செட்டியாரே. இந்த வயசுலயே தம்பி ரொம்ப உஷாரா இருப்ப போல தெரியுது. பணத்தை எல்லாம் பங்கு போட்டுக்கிட்டீங்களாக்கா? ஐயோ சார், பங்கெல்லாம் ஒண்ணும் போட்டுக்கல செட்டியாரே. பின்ன எங்க ராஜா போச்சு அந்த பணம்? போயிடுது. போயிந்தி? இட்ஸ் கான். டேய், நீங்க 2 பேரும் என்ன ரொம்ப பயமுறுத்துறேன். பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு. ஐயோ அதான் சொன்னேன், எல்லாம் செலவாயிடுத்துன்னு. செலவாயிடுச்சா? அவ்வளோ பணமா? எப்படி? ஐயோ நான் ஒண்ணுமே செலவு பண்ணாம எல்லாமே கரைஞ்சு போயிடுது. ஐயோ கரைஞ்சு போச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பணத்தை ரெடி பண்ணல. என்னது 1 வாரத்துலயா? ஆமா, அப்படி நீ ரெடி பண்ணலன்னா உன் வாய் வத்தல பாக்கு போட்டுக்கும். வாக், ஏன் நேக்கு வெத்தலை வாக்கெல்லாம் பிடிக்காது, லோலிபாப் தான் பிடிக்கும். விளையாட்டு புள்ள. பணத்தை சொன்ன டயத்துக்கு ரெடி பண்ணலன்னா நீ காலி தம்பி. டேய், வழக்கமா நம்ம செய்யறத சொல்லுவோமே, அதை சொல்லிட்டு வாங்கடா தம்பிக்கு. தம்பி, உடம்ப பத்திரமா பாத்துக்க. நான் வரட்டுமா? டேய், ராஜாவை நல்லா கவனிச்சு நம்ம இடத்துக்கு கொண்டு வாங்கடா. ஓகே பாஸ். தூக்குடா. ஐயோ ஒரு வாரத்துல பணத்தை கொடுக்கல, உன் காலோ கையோ எடுக்க வேண்டியிருக்கும். என்ன சொல்ற? ஐயோ நேக்கு காலும் முக்கியம், கையும் முக்கியம்டா. அப்போ உன் தலையை அடமானம் வச்சாவது பணத்தை ரெடி பண்ற. ஒரு வாரத்துல பணத்தை ரெடி பண்ணல, அடகு வைக்கிறதுக்கு உன் தலை இருக்காது. ஐயோ என்ன சொல்ற? பாவிங்களா. ஐயோ ஏண்டா என்ன எலும்பு கூட ஆக்காம நீங்க விட மாட்டீங்க போல இருக்கடா. முதல்ல கீழே அடிக்க விடுங்களா, இடம் எடுத்தவங்களா? ஓ, ஆய் தாத்தா. போதே குறுக்க வந்துட்டானா? இன்னைக்கு ஏதோ எனக்கு நடக்க போகுது. இப்ப என்ன பூனைன்னு தானே சொன்னீங்க? அது ஆக மொத்தல என்ன பூனைன்னு சொல்லிட்டீங்க. கருப்பு பூனையா வெள்ளை பூனையா? சொல்லுங்க தாத்தா. நீ கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்க. வெள்ளை பூனைனே வச்சுக்கோமே. வெள்ளை பூனையா இருந்தாலும் சரி, கருப்பு பூனையா இருந்தாலும் சரி, பயப்பட வேண்டியது சுண்டெலி தான். அப்ப என்ன சுண்டலின்னு சொல்றியா? தாத்தா, உங்களை போய் நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனா? சரி, இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க தாத்தா? குதிரை குறுக்க வந்தது இல்லாம குப்புற தள்ளி குழியும் பறிச்சுதாமா. இதுல எங்க போறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி. நமக்குள்ள என்ன தாத்தா? சரி, எங்க போறீங்க? நான் பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போயிட்டு டாக்டர் கிட்ட போகணும்பா. தாத்தா, ஏன்டா கத்துற? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அடாமாப்பா. அதையும் என்கிட்ட முன்னாடி மறைச்சிங்க. எனக்கு ஆல் கண்ட்ரி மெடிசன்ஸ்ல தெரியும். நீங்க வாங்க, உங்களுக்கு கஷாயம் போட்டு கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம்பா, என் உடம்புக்கு அது ஒத்துக்காது. இல்ல தாத்தா, ஒருத்தருக்கு துன்பம்னா என் மனசு கேட்காது. துன்பத்தால மட்டும்தான் எடுக்க முடியும். வாங்க தாத்தா. வேண்டாம்பா. வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. வேண்டாம்பா. வாங்க தாத்தா, வேண்டாம்பா. வாங்க தாத்தா. வேண்டாம்பா. வேண்டாம்பா. வாங்க தாத்தா, வாங்க வேண்டாம் தாத்தா. சொன்னா கேளுப்பா. வேண்டாம்பா. வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. உட்காருங்க தாத்தா. சரி 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 சரி. அடப்பாவி, இந்த லூசுக்கிட்ட மாட்டிக்கிட்டனே. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. தாத்தா, இந்த விளக்கெண்ணெய உங்களுக்கு கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ண போகுது. மேகி, நான் தான் உன்னோட கான்ட்ராக்ட். தாத்தா குடிங்க. ஐயோ, குடிங்க தாத்தா, குடிங்க தாத்தா. இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறானே. குடிங்க தாத்தா, குடிங்க தாத்தா. ஐயோ, வேண்டாண்டே. டாக்டரை போய் நான் பாத்துக்கிறேன். தாத்தா, நீங்க டாக்டர் கிட்ட போறீங்களா? ஆமா, இந்த கசாயத்தை குப்பையில கொட்ட சொல்றீங்களா? அதை வேணா பண்ணிடு. வேணாம் தாத்தா, நான் எவ்வளவு ஆசையா அன்பா உங்களுக்காகவே இந்த கசாயத்தை, மலை விலக்கி கசாயம். வேண்டாம், எனக்கு வேண்டாம். தாத்தா, நீங்க குடிச்சாகணும். இல்ல, வேண்டாம். சொன்னா கேளு, வேண்டாம். உட்காருங்க. தாத்தா, வேண்டாம். குடிங்க. ஏய், பே- தாத்தா, குடிங்க. குடிங்க. How was my kasayam? Horrible. இப்போ திருப்தி தானே? இப்போ நான் பாஸ்போர்ட் ஆபீஸ் போலாமா? Okay, tata, bye. பாய்.
டேய் என்னடா கொடுத்த? வயித்தை இப்படி பெரட்டுதடா. என்னடா கொடுத்த? அப்படியா தாத்தா? நான் வந்து விளக்கெட கஷாயம் தானே கொடுத்தேன். ஓ, பாத்ரூம் எங்கடா இருக்கு? அங்க இருக்கு, அஹ், அஹ். லெஃப்ட் சைடு, வெள்ளை டோரு. ஐயோ, என்னது இது? நான் உள்ள இருந்த கோலாவை தானே கஷாயம்னு சொல்லி கொடுத்தேன். ஆ, ஐயோ அப்பா, என்னடா கலந்து கொடுத்த? ஏன்டா இந்த மாதிரி? தாத்தா, உங்களை இம்ப்ரெஸ் பண்றதா நினைச்சு கம்ப்ரஸ் எது? பண்ணிட்டேன். இரு, 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 இரு. ரொம்ப முடியலையா தாத்தா? இங்கேயும் அறையா? இப்ப நான் மேகி பூச்சில எப்படி முழிப்பேன்? என்னது இது? கழுத்துல காங்கிரீட் கம்பி போட மாதிரி நீட்டிட்டு வந்திருக்கான். சரி, மாமா வேற மார்க்கெட் போயிருக்காரு, பொழுது வேற போகணும், காபி ஷாப்ல யாரையும் காணோம். சரி, இன்னைக்கு டைம் பாஸுக்கு ராக்ஸ் தான் வரேன்டா. ஹாய் ராக்ஸ். கழுத்துல நான் பைல்ஸா? ராக்ஸ், பல்லு வலியா? மௌன விரதமா? என்ன இவன் எது கேட்டாலும் பேசாம கையை ஆடிட்டு இருக்கான். ராக்ஸுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கே. இன்னைக்கு பொழுது ராக்ஸ் கண்ணா சூடா தரட்டா? ஏண்டா, நானே இப்பதான் சூடா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதாவது கூலா இருந்தா கூடா. கூலா வேணுமா? கூல் ட்ரிங்க்ஸ் தரட்டா? கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. ஆனா இந்த ஆனா அவனெல்லாம் வேணாம். ஓசில ஏன் அக்கவுண்ட்ல தரேன், போதுமா? தேங்க்ஸ்டா. ஐயோ, ஓசின்னு சொன்னவன 32 பல்லம் அப்படியே தெரியுதுடா. ராக்ஸ் கண்ணா என்னடா இது? யாரோ தோசை சுட்டுருக்காங்க. இல்லடா. என்னடா பண்ண? தோசையை திருப்பி போட்டேன்டா. ஐயோ, ஏண்டா திருப்பி போறதுக்கு இதான் நேரமா? நோக்கு, இது தேவையில்லாத விஷயம். நீ போய் முதல்ல எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாடா. கண்ணா, உனக்கு ஓசி கூல் ட்ரிங்க்ஸ் தரேன்னு சொன்னேன், ஆனா கூல் ட்ரிங்க்ஸை ஓசில தரேன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, அப்ப அந்த ஓசிக்கு என்னடா அர்த்தம்? அதர் மேன் கேஷ் கூல் ட்ரிங்க்ஸ். ஐயோ, என்ன இழவோ, அதை போய் கொஞ்சம் கொண்டு வாயேண்டா. ராக்ஸ், உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ், பாதாங்கீர், காஃபி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தரேன். அதுக்கு முன்னாடி இந்த தோசையை கொஞ்சம் மறுபடியும் திருப்பி போடுறியா? அப்பா, ஓகேவா? இப்ப சொல்லு, இந்த தோசைக்கு மாவு அரைச்சது யாரு? ஏண்டா, நானே உளுந்து மாதிரி ஊந்து போய் வந்து கிடக்கேன். இதுல தோசை யார் திருப்பி போட்டதுன்னு வேற சொல்லமாடா. முதல்ல போய் அது கூல் ட்ரிங்க்ஸ் அது கூடேண்டா. ராக்ஸ் கண்ணா செல்லம், என்னடியம்மா ஆச்சு? அடைச்சி போடா. நோக்கு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ முதல்ல போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாடா. டேய் இருடா, உனக்கு என்ன கொடுத்தா உண்மை வர வைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓசி கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து உன்னை உண்மையை வர வைக்கிறேன். ஓசின்னா நாக்க தொங்க போடுற, இருடி உனக்கு வரேன். நீ மனசுல என்ன வாக்கு நினைச்சிட்டு இருப்பாயின்னு எனக்கு தெரியும். கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்து உண்மையை வச்சிடலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்காது. கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு எப்படி ஏப்பம் விடுறேன்னு பாரு. வரண்டி. ராக்ஸ் கண்ணா, கூல் ட்ரிங்க்ஸ் இப்ப
இப்ப சொல்லு. பேங்க்ல ஆ, புரிஞ்சு போச்சு. பேங்க்ல 4 பேர் கொள்ளையடிக்க வந்திருப்பாங்க. அத நீ தடுத்திருப்ப. அதனால மொதிருப்பாங்க. கரெக்டா? ஐயோ என்னடா நான் ஜேம்ஸ் பாண்ட் பரம்பரையா இல்லையா? அப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. நாளனா பொறைய வாங்கிக்கிட்டு நீ வந்து கடிச்சுக்கிட்டே ரோட்ல வந்திருப்ப. அந்நேரம் பார்த்து ஒரு சொறி நாய் துரத்துக்கிட்டே வந்திருக்கும். உனக்கும் சொறி நாய்க்கும் சண்டை. பொறைய யார் தின்றதுன்னு. கடைசியில யார் ஜெயிச்சா? நான் தான்டா. மொத்தத்துல டாகு தான். என்னையோ நாயின்னு சொன்ன. சுளுக்கு, நேக்கு, கூல் ட்ரிங்க்ஸ், நோக்கு. என்ன கத்துற? நேக்கும் திருப்பினப்ப இப்படிதானே இருந்திருக்கும். என்ன சுருக்கு முழிச்சவன் வாழ்க்கையில் நிம்மதி காண்பதென்பது ராக்ஷா. என்ன பார் ராக்ஸ், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கா? கும்பிட போன தெய்வம் இல்லை, கும்பிட்டு வந்த தெய்வமாக்கும். கும்பிட்டு வந்த தெய்வம் இல்லப்பா, கும்பிட போன தெய்வம். இல்லை, கும்பிட்டு வந்ததுதான். ஐயோ, இல்லப்பா. ஐயோ தாத்தா, என்ன குழப்பாதீங்க தாத்தா. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். நானும் மறந்துட்டேன். ஏன்னு கேளு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். எனக்கும் தான் கேட்டேலா. உனக்கு என்னப்பா என்கிட்ட ஆக வேண்டியிருக்கு? உங்களுக்கு என்ன பக்கம் ஆகணும்? உனக்கு என்னால என்ன ஆகணும்? ஐயோ தாத்தா, மறுபடியும் எனக்கு குழப்பின்டே இருக்கேளே. நீங்க தானே பெரியவா, அதனால நீங்களே முதல்ல சொல்லுங்க. என்னால உங்களுக்கு என்ன ஆகணும்? எனக்கு உன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அவ்வளவுதானா? ஏய் ராகவா, தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ண நல்லாயிட்டு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. விட்டுறாத. இது என்ன பிரமாதமான விஷயம். என் பேங்க் உங்க பேங்க் மாதிரி, உங்க பேங்க் என் பேங்க் மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்தாங்கோ, திருப்பதி பஞ்சாமிர்தம், பழனி லட்டு. இது என்னன்னு தெரியுதா? தராசு. இது எதை குறிக்குதுன்னு தெரியுமா? இது சிம்பிளோட அர்த்தம் என்னன்னு தெரியுதா? நடுநிலை. இப்ப நீ உளறிக்கிட்டு இருக்கிய, திருப்பதியில பஞ்சாமிர்தமும் பழனியில லட்டுன்னு சொல்லி, அது கூடாதுப்பா. திருப்பதியில தான் திருப்பதி இருக்கு, பழனி. இரு, பழனியில தான் பழனி இருக்குன்னு எனக்கு தெரியும். அது நீ ஏன் தெரியுமா வளர்ற? உன் தாத்தா மேல பாசம் அதிகமா இருக்கு. ஆமா தாத்தா, ஆமா. உங்களெல்லாம் நேக்கு ரொம்ப கொள்ள பிரியம். அதுக்காக தானே எல்லாத்தையும் ஒட்டுக்க வேண்டியிருக்கேன். இந்தாங்கோ பஞ்சாமிரத்தை பிடிங்கோ. இந்தாங்கோ லட்டை பிடிங்கோ. இது வந்துட்டு நம்ம அம்மன் கோயில் பிரசாதம். இது வந்துட்டு நம்ம மாரியம்மன் கோயில் பிரசாதம். இது வந்து நம்ம அனுமார் கோயில் பிரசாதம். இது வந்துட்டு முருகன் கோயில் பிரசாதம். இது என்ன பண்றது? அடப்பாவி, ஷாம் உடைச்ச கை இப்பதான் கொஞ்சம் நல்லாச்சு. இப்ப நீ என் மூஞ்சியே எரிச்சு போட்டியடா. எங்க போயிட்டான் இவன்? ஸ்டூபிட் ஃபெலோ. தத்தடிங்கு தத்தடிங்கு தகதிங்கு தக்க திருடத்தலாங்கு தாத்தா தை தத்தா ஹத்தா திகி திகி தை தாம் தாம் திகி திகி தாம் தத்தா ஹத்தா திகி திகி தாம் தா தை திகி திகி தை தத்தா ஹத்தா. அர்து, ஸ்டாப் இட் மேன். இது என்னது இது? ரூம்ல நீ யாருனாலே டார்ச்சர் தாங்க முடியாது. இதுல காரிடார் வேற. என்ன ஃப்ரீ பப்ளிசிட்டியா? அது இல்ல பொங்கோ, அது ஒரு பெரிய கதை. சொல்லு. ஏன் கேக்குற? அப்ப கேக்கல போ. இல்ல கேளு. சொல்லு. என் கால்ல இருக்குல்ல சலங்க, அதுல இருந்து ஒரு மணி கீழே வந்துருச்சா? அத போய் நான் பொறுக்குனியா? ஆமா, பொறுக்கிட்டு நேரா எடுத்துட்டு போய் கடைக்காரன் கிட்ட கொடுத்தேன். ரிப்பேர் பண்ணி கொடுத்தான். நான் அதை எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு கதவு இருக்குல்ல, அதை திறக்கிறேன். என்ன பண்ண? திறக்கிற. அதையா கேட்டேன்? மேல சொல்லு. சொல்றேன், இப்படி கேளு. அந்த சாம் ராக்ஸ் பாவிங்க இருக்காங்கல்ல, படுபாவிங்க. அதே பாவிங்க தான் என்ன பண்ணாங்க, கதவை போட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இருந்து இல்ல ஒரு சாவி,
அதையும் சேர்த்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க போங்க. எங்கடா போனாங்க இந்த இழவெடுத்தவனுங்க? ஆ, இப்படி லூஸா வச்சு ஆடினா தான் டான்ஸ் ஈஸியா ஆட முடியும். இதெல்லாம் உங்கள மாதிரி மர மண்டைங்களுக்கு எங்க தெரிய போகுது? நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். எங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் காணோம்? இல்ல போங்கோ, இப்படி அடிக்கடி சீரியஸானா பிபி ஷூட் அப் ஆயிடும்னு சொல்லுவாங்க. சரி, என்ன விஷயம் சொல்ல வந்தியோ சீக்கிரம் சொல்லு. நம்ம மேகில மேகி அவ அந்த பொறுக்கி ராகேஷோட சுத்துறா அர்து. அதுல உனக்கு என்ன பொறாம போங்கோ? ஷோ அது இல்ல அர்து. பின்ன வேற எது? நம்ம போட்ட அக்ரிமெண்ட் மாதிரி அவனும் ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிருக்கானா. பாவம், அவனுக்கு என்ன பணம் கஷ்டமோ? ஹலோ, பண கஷ்டம்லாம் இல்ல. யோசிச்சு பாரு, மேகி இந்த அக்ரிமெண்ட் அவனோட சைன் பண்ணதுக்கு அப்புறம் அவன் சைடு போயிட்டானா தாத்தா கிட்ட இருந்து யார் பணம் வாங்கி கொடுப்பா நமக்கு? அப்படின்னா ராக்ஸோட பணம் போச்சு போச்சு போயே போச்சு. ஐயோ ஏதாவது பண்ண அர்து. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஐயோ ஏதாவது செஞ்சு அவனை மேகி கிட்ட இருந்து பிரிக்கணும். அப்படின்னா நீ என்கிட்ட ஐடியா கேக்குற? ஆமா கேக்குற ஐடியா கூட. ஐடியா ம். ஐடியா 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 ஐடியா. ஏ லூசு, நான் உன்கிட்ட ஐடியா கேட்டா ஏன்டா இப்படி குறுக்க நடுக்க நடக்கிற? குட்டி போட்ட நாய்க்குட்டி மாதிரி. பொங்கோ, நீ இந்த சினிமால பார்த்ததே இல்லையா? ஐடியா வரணும்னா அவங்க இப்படிதான் ஐடியா 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 ஐடியான்னு நடப்பாங்க. ஐயோ ஏதாவது சீக்கிரம் பண்ண அர்து. சீக்கிரம் பண்ணணும்னா என்னால உப்புமா மட்டும் தான் பண்ண முடியும். இடியட், நான் ஐடியாவை கேட்டேன். ஐடியா வருது வருது வந்துகிட்டே இருக்கு. ஐடியா ஐடியா வந்துச்சா? ஐடியா வந்துச்சா? ஐடியா மாஸ்க் ஆஃப் ஜாரோ. மாஸ்க் ஆஃப் ஜாரோவா? யா, அந்தே மேட்ரு. அந்த படத்துல வர மாதிரி ஒரு முகமுடிய போட்டுக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து டிங் 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 அந்த ராகேஷ் கூட கத்தி சண்டை போட போறேன். உனக்கு கத்தி சண்டை போட தெரியுமா? நல்லாவே தெரியுமே. ரிஹர்சல் பாக்குறியா? சீ, ஏதாவது உருப்படியா சொல்லு மேன். சொல்லிடுவேன் சொல்லு சொல்லிடுவேன் சொல்லு. சொல்லிடுவேன். அடச்சி சொல்லு தல. இந்த ஐடியாவை கேட்டா தான் தெரியும் அர்த்தத கிரேட் யாருன்னு. வா, அவ்வளவு சூப்பரான ஐடியாவா? யா, நீ வேணா பாரு. என்னோட ஐடியாவால அந்த ராகேஷ்க்கு மேகி போங்கோ ஏன் எந்த ஒரு பொண்ணையுமே பார்க்க முடியாது. அப்படி என்னடா பண்ண போற? நான் நேருக்கு நேரா அந்த ராகேஷ் முன்னாடி போய் நின்னு சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு பாத்துட்டு கம்பக்கிட்ட 2 கண்ணியை பிடிக்கி காக்காக்கு தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். எப்படி ஐடியா? உன்ன